வணக்கம். எம்கஸ்சி மெட்ராஸ் ஹைகோர்ட் ரெக்ரூட்மெண்ட்டுக்கு அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணுங்கள். இன்னும் ஒரு 2 வீக்ஸ் மட்டும் தான் டைம் இருக்குது. லாஸ்ட் டேட் உங்களுக்கு தெரியும். இந்த மாதத்தோட இறுதி நாளாக பார்த்தீங்கன்னா 27 அப்படின்றது இருக்குது. இன்னும் 2 வீக்ஸ் மட்டும் தான் இருக்குது. ஓகே, இதில் இப்போ இந்த எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் மேஜராக கேட்குறீங்க. ஸோ அதுக்கான ரிப்ளை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க போகிறோம். போன டைம் பார்த்தீங்கன்னா இதே மாதிரி 10th குவாலிஃபிகேஷனுக்கு எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், லிஃப்ட் ஆப்ரேட்டர் இந்த மாதிரி போஸ்டிங்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்படி நடந்துச்சு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி அப்ளிகேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த லாஸ்ட் டேட் க்ளோஸ் பண்ணதுக்கு அப்புறமா அந்த ஒரு டேட்டில் இருந்து கரெக்டாக ஒரு 10 days மட்டும் தான் டைம் இருந்துச்சு எக்ஸாமுக்கு. ஆமாங்க, லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் டேட்டில் லாஸ்ட் டேட்டு க்ளோஸ் ஆகுது அப்படின்னா அந்த டேட்லேருந்து எக்ஸாம் டைம் பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு 10 நாள் எக்ஸாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க. க்ளோஸ் பண்ண அன்றைக்கே சொல்லிட்டாங்க 10 நாளில் எக்ஸாம்ன்ற மாதிரி, 10 நாள் கழிச்சு எக்ஸாம்ன்ற மாதிரி சொல்லிட்டாங்க. அந்த பர்டிகுலர் டேட்டையுமே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி இந்த டைம் இருக்க சான்சஸ் இருக்கான்னு பார்த்தோம்னா அப்படிப்பட்ட சான்சஸ் ரொம்ப கிட்டக்க 10 நாளில் வச்சிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தான் தோணுது. ஏன் அப்படி நம்ம கெஸ் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ இந்த மாதம் மே மாதம் 27 அப்ளிகேஷன் லாஸ்ட் டேட் க்ளோஸ் ஆகுது பார்த்தீங்களா, அங்கிட்டிருந்து ஒரு 10 நாள் பார்க்கும்போது ஒரு 6ஆம் தேதி 7ஆம் தேதி அந்த மாதிரி வருது. இருந்தாலும் அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு 9ஆம் தேதி அப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் அப்படின்றது கண்டக்ட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ அதை முடித்து அதுக்கு அடுத்த வீக்குன்னு பார்க்கும்போது அதான் ஜூன் மாதம் 2nd வீக் எண்டு அந்த 14ஆம் தேதி 15ஆம் தேதி அதான் ஜூன் 14, 15 பார்த்தீங்கன்னா சாட்டர்டே சண்டே அந்த டைமில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் அப்படின்றது வைக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கெஸ்ஸிங், நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி நம்ம சொல்லலாம் இந்த வீடியோ மூலமாக. பட் இருந்தாலும் அதாவது இதுக்கு முன்னால் நடந்த அந்த பாஸ்ட் இன்ஃபர்மேஷனை பேஸ் பண்ணி நம்ம இந்த மாதிரி எக்ஸாம் ஜூன் மந்தில் 2nd வீக் எண்டில் இப்படிலாம் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பகுப்பாய்வு செஞ்ச இந்த வீடியோவில் சொன்னாலுமே, பட் இந்த ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க பார்த்தீங்களா, அவங்க ஒர்க் பண்ணுற ஸ்டாஃப்ஸ், ஃபேக்கல்ட்டிஸ் இருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க என்ன சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா, ஜூலை மந்தில் இந்த எக்ஸாம் நடக்க சான்சஸ் அப்படின்றது ஜூலை மந்தில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி அவங்க சைட்லேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் அப்படின்றது கிடைக்க வருது. எப்போ ஜூலை மந்தில் எக்ஸாம் நடக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிறாங்க. ஓகே, அடுத்த மாதம் ஜூன் மந்த்து மிட்டில் நடந்தாலும் சரி, இல்லை அவங்க சொல்கிற மாதிரி ஜூலை மந்தில் இந்த எக்ஸாம் நடந்தாலுமே சரி, பட் 4 விதமான தேர்வுகள், அதை நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிறணும். 4 விதமான தேர்வுகள் நடக்க போகுது. ஒவ்வொரு எக்ஸாம்லையும் பார்த்தீங்கன்னா பல விதமான போஸ்டிங் அப்படின்றது இருக்க போகுது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிறணும். ஆமாம், 2 விதம் மட்டும் இல்லை, 4 விதமான தேர்வுகள். 10th குவாலிஃபிகேஷனில் எக்ஸாமினர், ரீடர், ஜூனியர் பெய்லிஃப், சீனியர் பெய்லிஃப், ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர், அதாவது உங்கள் டிஸ்ட்ரிக்டில் எந்த போஸ்டிங் இருக்கோ அதுக்கான எக்ஸாம் தனியாக நடக்க போகுது. அதுக்கப்புறம் 8th குவாலிஃபிகேஷனில் பார்த்தீங்கன்னா அதுக்கு தனியாக கொடுத்துருக்காங்க. அதான் ஓஏ ஆஃபீஸ் அசிஸ்டண்ட், அப்புறம் அட்டெண்டர் இந்த மாதிரி. அப்புறம் டிரைவருக்கு 8th குவாலிஃபிகேஷன் தான் இருந்தால் லைசன்ஸ் அவங்கள்ட்ட இருக்கும், அந்த இதுக்கு தனியாக ஒரு எக்ஸாமு. ஸோ 4வது பார்த்தீங்கன்னா எழுத படிக்க தெரிஞ்சாலே போதும், அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா நைட் வாட்ச்மேன், மசாஜி அப்படிலாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு அவங்களுக்கு தனியாக அந்த எக்ஸாமு. இப்படி தான் பலவிதமான போஸ்டிங்ஸுக்கு 4 விதமான எக்ஸாம்ஸ் அப்படின்றது கண்டக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ லாஸ்ட் டேட் அப்ளிகேஷன் அப்ளை பண்ண லாஸ்ட் டேட் இன்னும் 2 வீக்ஸ் தான் இருக்குது. அப்ளை பண்ணாதவங்க அப்ளை பண்ணிவிடுங்க. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் எப்போ நடக்கும் அப்படின்றத நம்ம அனலைஸ் பண்ணி சொல்லியிருக்கோம். வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணி வைங்க. மேஜர் என்ன டவுட்ஸ் இருக்கோ அதுக்கான வீடியோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். தேங்க்யூ.